Hello all, welcome back to day 50 of sharing my mind voice while studying. இப்போ நம்ம ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரிஸ் ஆர் அசட்ஸ். 3 விஷயத்துக்காக நம்ம அந்த அசட்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நம்ம அதை விற்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அது இன்வென்ட்ரி அப்படின்றாங்க. இல்லை அதே மாதிரியான ஒரு சேலுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னாலும் அது இன்வென்ட்ரி தான். அதே விஷயத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸோ சப்ளைஸோ நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் இன்வென்ட்ரிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வென்ட்ரிஸ் ஆர் நாட் ஜஸ்ட் அந்த விற்கிறதுக்காக வச்சுருக்க பொருள் மட்டும் இன்வென்ட்ரி கிடையாது, அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருந்தாலும் இன்வென்ட்ரி தான். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் சப்ளைஸ் இது எல்லாமே வந்து இன்வென்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வென்ட்ரிஸை காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோயர் அதில் தான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக? பேசிஸ் ஆஃப் வேல்யூவேஷன் வந்துட்டு வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி பண்ணணும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அக்கௌண்டிங் பாலிசிஸில் அப்படின்னா அதை அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஓகேவா? இப்போ நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே வந்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகுது, பீரியட் எண்டில் இருந்துச்சுப்பா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன்வென்ட்ரி கவுண்ட் அப்படிங்கிறது எல்லா கம்பெனியும் பண்ணணும். அதுக்கு நம்ம கம்பெனி எப்படி பிளான் பண்ணுது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கன்சைன்டு கூட்ஸை வந்துட்டு தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணணும். விச் மீன்ஸ் அது எப்படி சொல்கிறது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இது நம்மளோட இதுன்னு வராது, வேறு ஒருத்தவங்களோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கூட்ஸை தனியாக பிரிச்சுட்டு அப்புறமா இன்வென்ட்ரி கவுண்ட்டை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி. அண்ட் ஈவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே கூட ஒரு சில நேரம் இது வரும், ஆனால் இது தனியாக காட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். ஓகேவா? ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ் டாபிக், பட் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். ஓகேவா? அதை தனியாக செக்ரிகேட் பண்ணணும். ஓகேவா? நம்ம கேட்டுருவோமா, இது வந்துட்டு ஃபிசிக்கல் செக்ரிகேஷனா இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள செக்ரிகேஷனா? Physically separated. Okay. Consigned goods are not now. Consigned goods are owned by the consignor. நான் சொன்னால ஃபஸ்ட்டே அதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? கன்சைனார் தான் அதுக்கு சொந்தக்காரர், ஆனால் நம்மக்கிட்ட அது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம அதை இன்வென்ட்ரியில் கவுண்ட் பண்ணாமல் தவிர்த்துடலாம். கரெக்ட். ஆடிட்டர் வந்து இன்வென்ட்ரி கவுண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்ப பக்கத்தில் நின்று பார்க்கணும், அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து டெஸ்ட் கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ன வேணாம், பட் டெஸ்ட் கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன பிளானில் இன்வென்ட்ரி கவுண்டிங் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒத்துக்கிட்டு அதே மாதிரி தான் பண்ணுறாங்களா, அதுபடி தான் போகுதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. கவுண்ட் ப்ரொசீஜர் அவங்க பண்ணுறப்போ அதுக்கு வந்து சரியான ஒரு சூப்பர்விஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக டேகோடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டேக்கில் ப்ராப்பரான அமௌண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டேகுக்கும் சம்மரி ஷீட்டுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் ரெக்கன்சைல் பண்ணிட்டாங்களா, அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து ஏதாவது டெஸ்ட் கவுண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் அந்த டேக்ஸ் அண்ட் சம்மரி ஷீட்ஸையும் ரெக்கன்சைல் பண்ணி
அதில் ஏதாவது டிஸ்க்ரிபன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அந்த கிளைண்ட் பர்சனல் கிட்ட சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபுல்லாகவே அந்த டெஸ்ட் கவுண்ட் இல்லை, இன்வென்ட்ரி கவுண்ட் நடக்கிறப்ப அலர்ட்டாக இருக்கணும். முக்கியமாக எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க வரிசையாக இன்வென்ட்ரி, ஓகேவா? அவங்க எண்றது கரெக்டாக எண்ணுறாங்களா 1 2 3 4ன்றதை பார்க்குறத தாண்டி அந்த பொருள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கான்றதையும் பார்க்கணும். பிகாஸ் இப்போ ஒரு எல்லாமே பாக்ஸாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்ஸ் கரெக்டாக இருக்கும், 100 பாக்ஸ்னால் 100 பாக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லா பாக்ஸ்க்குள்ளேயுமே அந்த உண்மையான பொருள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் அப்சலீட் வீணாக போன பொருள் இருக்கா, யூஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு பொருளையும் சேர்த்து எண்ணுறோமா அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை தாண்டி குவாலிட்டியும் பார்க்கணும் அப்படின்றாங்க. கட் ஆஃப் டெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து 5 to 10 கடைசியாக வந்த ரிசீவிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ். ரிசீவிங் ரிப்போர்ட்ஸ் எதுக்கு, கடைசியாக எதெல்லாம் உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது. ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ கடைசியாக 5 to 10 விஷயம் எது வெளியே போயிருக்கு அப்படிங்கிறது, ஓகேவா? இது எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி ஓகே அப்போ கரெக்டாக இதில் தான் கட் ஆஃப் பண்ணணும், இதிலேருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் இதுக்கப்புறம் போனால் அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற மாதிரி ஒரு கட் ஆஃப் டெஸ்டிங் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த ஐட்டம் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துடக்கூடாது, இந்த ஐட்டம் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துடக்கூடாது. அதுதான் இங்கே. ஆமாம், எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். எதை நம்மளோட பொருள் இல்லாமல் தேர்ட் பார்ட்டியோட பொருள் நம்ம வச்சுருப்போம்ல, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அப்புறம் டேமேஜாக ஏதாவது பொருள் இருக்குது, இல்லை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பழைய பொருளாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படிங்கிறத ஆடிட்டர் என்ஷூர் பண்ணணும், ஓகேவா? எல்லா ஸ்டாக் ஷீட்டுக்கும் அக்கௌண்டிங் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அக்கௌண்டிங் இன் த சென்ஸ் கணக்கில் எடுத்திருக்காங்களா, சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஃபிசிக்கலாக ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம புக்ஸில் வந்து ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, வேரியன்ஸ் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸில் வந்துட்டு நீங்கள் 100ன்னு வச்சுருக்கீங்க, ஆனால் இன்வென்ட்ரி கவுண்ட்டில் வந்துட்டு 90 தான் வருது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அங்கே என்னென்ன பர்சனில் கையோடு கூப்பிட்டு இந்த பாருப்பா இந்த டப்பாக்குள்ளே ஒரு சைன் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்கணும். இல்லைனா ஃப்யூச்சரில் வந்துட்டு இல்லை நாங்கள் என்றப்போ கரெக்டாக தானே இருந்துச்சு, நீங்கள் அப்போ வெளியே போயிருந்தீங்க, டீ குடிக்க போயிட்டீங்க, அப்போ பற்றி என்னணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி மழுப்பிடுவாங்க. ஸோ உண்மையாலுமே அங்கே வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஒரு இது எழுதி இங்கே போடுங்க, சைன் போடுங்க, 10 இது வித்தியாசம் இருக்குன்றத ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பாட்லேயே அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றாங்க. அதானே சொல்கிறாங்க. சைன் ஆல் ஸ்டாக் கவுண்ட் ஷீட்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ரி த வேரியன்ஸ் அப்சர்வ்ட் இஃப் எனி டு அவாய்ட் எனி கான்ஃப்ளிக்ஸ். அதான் ஃப்யூச்சரில் கான்ஃப்ளிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதை செய்யுங்க அப்படின்றாங்க. நைஸ். ஓகே, 2 விஷயம் இருக்குது. ஒன்று பீரியாடிக் சிஸ்டம் ஃபார் இன்வென்ட்ரி கவுண்ட், ஓகேவா? இன்னொன்று பர்பெச்சுவல் சிஸ்டம். பீரியாடிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பர்பெச்சுவல் அப்படிங்கிறது ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூட்ஸ் வாங்குகிறேன், என்கிட்ட 100 பொருள் இருக்குது. இன்றைக்கி 1 விற்பேன், நாளைக்கு 2 விற்பேன், மறுநாள் விற்கவே மாட்டேன், அடுத்த நாள் 5 ஓடும். இதெல்லாம் பண்ணி 3ஆவது மாதம் எண்டில் நான் உட்காந்து கணக்கு எடுத்து ஓகே 100 வாங்கினோம், இப்போ 60 இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு பீரியாடிக் சிஸ்டம். இதே இது நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கும்ல, பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்குறப்ப அதில் டேக் பண்ணி அந்த ஸ்கேனர் ரெட் கலரில் ஒரு இது இருக்கும்ல, அதில் ஸ்கேன் பண்ணி உள்ளே போய் எடுத்துகிட்டு போய் அந்த பொருள் இருக்க இடத்துல வச்சுருவாங்க. அதே மாதிரி திருப்பி சேல் பண்ணுறப்ப அதை ஸ்கேன் பண்ணி பில் போட்டுருவாங்க. ஸோ எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ ஸ்டாக் உள்ளே வருது, எவ்வளோ ஸ்டாக் வெளியே போகிறதுங்கிறதெல்லாம் ஆஸ் ஆன் டேட், அதாவது அப்பைக்கப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சேல் நடந்து முடிஞ்ச உடனேவே இன்வென்ட்ரி அங்கே சிஸ்டமில் மாறிடும். ஸோ அந்த செகண்ட் என்ன இருக்குன்ற வரைக்கும் அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் பர்பெச்சுவல் சிஸ்டம். இது வந்துட்டு தனியாக நம்ம இன்வென்ட்ரி எல்லாம் எடுத்து டப்பாவாக எடுத்து பார்த்து எண்ணி வச்சு அதுக்கெலாம் வேலையே இல்லை, அப்பைக்கப்போ நடந்துடும். ஆனால் பீரியாடிக் சிஸ்டமில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா
பீரியாடிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த பீரியடில் ஒரு தடவை பண்ணணும். ஸோ தட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக? பர்பெச்சுவல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராப்பரான அடிக்குவேட்டான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்டரிம் டேட்ஸில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, நம்மளோட இன்வென்ட்ரி வேறு வெளியில் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அது ஸ்பெஷலாக எப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ஜாப் ஒர்க்காக நடக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து எனக்கு இதில் வந்து இந்த டிசைன் மட்டும் நீங்கள் சேர்த்து கொடுங்க, திருப்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி ஜாப் ஒர்க் கொடுப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம இன்வென்ட்ரி அவங்க கையில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் டோட்டலாக இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்கு? எக்ஸிஸ்டன்ஸ்க்கு. கரெக்டாக? கரெக்ட். எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது கம்ப்ளீட்னஸ். அதாவது நம்மளோட என்டிட்டிக்கு சொந்தமான இன்வென்ட்ரிஸ் மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும், தேர்ட் பார்ட்டிஸோட இன்வென்ட்ரிஸ் எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரலை அப்படிங்கிறதையும், ஆனால் நமக்கு சொந்தமான இன்வென்ட்ரிஸ் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சேர்த்துட்டோம் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் சேர்த்து தான் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே என்டிட்டியோட ஓன் பண்ணது தான். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பார்ட்டி, அப்படி சொல்ல வேணாம், என்டிட்டி ஓன் பண்ணாத எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இல்லை. விச் மீன்ஸ் தேர்ட் பார்ட்டியோடது எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இல்லை அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது என்டிட்டி தான் ஓன் பண்ணுது, ஆனால் அது வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சேர்த்துட்டேன். இங்கே வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது. ஓகேவா? என்கிட்ட இருந்தாலும் தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்தாலும் அதுக்கு ஓனர் நான் தாங்கிறப்ப என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்னஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டையும் அவங்க என்ஷூர் பண்ணுறது தான் கம்ப்ளீட்னஸ்ங்கிறாங்க. அதுக்கு ஆடிட்டர் என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேரிசன் டெஸ்ட் சொல்கிறாங்க, பட்ஜெட் சொல்கிறாங்க, ப்ரியர் இயர்ஸ் சொல்கிறாங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதெல்லாமே நமக்கு தெரியும். கரெக்டாக? அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னாலே இது தான். காக்ஸு, ஆவரேஜ் இன்வென்ட்ரி ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோலாம் பார்க்க சொல்கிறாங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்க சொல்கிறாங்க. காக்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் அனாலிசிஸ் பாருங்கள் அப்படின்றாங்க. இன்வென்ட்ரி பை டோட்டல் அசெட்ஸ். இதுக்கு பேர் இன்வென்ட்ரி பை டோட்டல் அசெட்ஸ்னால் வெர்டிக்கல் அனாலிசிஸா? எனக்கு அந்த பேர் இப்போ தான் தெரியும். ஆனால் நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் படிச்சிருக்கோம், பட் இந்த நேம் எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. கம்பேர் பட்ஜெட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது கூட ஆக்சுவல்ஸையும். பட்ஜெட்டரியாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆக்சுவல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, கொஞ்சமாக டீவியேஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப மேஜராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்னஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு வெயிட்டு அந்த மாதிரியான அதர் விஷயங்களை பாருங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டெல்லாம் ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெயிட் 1 கிராம் குறைஞ்சாலும் அதோட வேல்யூ அப்படியே மாறிடும். ஸோ அந்த பொருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரியே அதோட வெயிட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்றாங்க. பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் கட் ஆஃப் டெஸ்ட் வைங்க அப்படின்றாங்க. அதே பாயிண்ட் தான் அங்கே பார்த்தோம்ல. அந்த இயர் எண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பர்ச்சேஸ் அண்ட் சேல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, பில் ஆஃப் லேடிங், ரிசீவிங் ரிப்போர்ட்ஸ், வேர் ஹவுஸ் ரெக்கார்ட்ஸ், இன்வென்டரி ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் வாங்கி செக் பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல தான் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, எந்த பர்ச்சேஸ் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இருக்குது, எந்த பர்ச்சேஸ்க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு போகுது, அது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஒரு சில நேரம் என்ன ஆகும், கரெக்டாக ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 29th March, 30th March, 31st March, 2nd April அப்படின்ற மாதிரி கரெக்டாக போயிட்டே இருக்கும். இன்னும் 2 என்ட்ரி போய் இன்னொரு 30th March இருக்கும். அது ஏதாவது ஒரு எரராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓவராலாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் நம்ம அந்த 2 என்ட்ரியும் மட்டும் பார்க்கக்கூடாது. 31st அதுக்கப்புறம் 1st April அவ்வளோதான் கட் ஆஃப் கரெக்டாக இருக்குது அப்படின்றத தாண்டி
இன்னும் நிறைய கொஞ்சம் அங்கே இங்கே முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றாங்க. டேக்டு இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்வேலிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 10 பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது அப்படின்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேக் வச்சுருக்கேன். இது ஒரு பார்கோட் மாதிரி கூட சொல்லிக்கலாமே. அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு இருக்க எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டை தவிர மற்ற போன எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கும் என்ட்ரிஸ் இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 10 வாங்கினேன், இப்போ 4 தான் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க 6க்கும் அங்கே என்ட்ரி இருக்கணும், சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில் வந்து 5 தான் இருக்குது அப்படின்னா ஒன்று ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா இப்போ என்கிட்ட 10 வாங்கினேன், இப்போ 4 தான் இருக்குது, ஆனால் 7 சேல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது இன்வேலிட் டிரான்சாக்ஷன். ஒரே பிஸ்கெட்டை 2 தடவை விற்றுருக்காங்க. அந்த மாதிரி ஒமிட்டட் டிரான்சாக்ஷன், இன்வேலிட் டிரான்சாக்ஷன், டேக்டு இன்வென்ட்ரியாக இருந்தால் நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. இன்வென்ட்ரி லிஸ்டிங்ஸில் தெரியாமல் இந்த கிளரிக்கல் அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இப்போ 10ன்னு போடுறதுக்கு பதிலாக 1ன்னு போடுறது, 123ன்னு போடுறதுக்கு பதிலாக 132ன்னு போடுறது, இந்த மாதிரி அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக்ஸை ஆட் பண்ணுறப்ப தப்பு விடுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி அமௌண்ட்டையும் பர்பெச்சுவல் ரெக்கார்டையும் அப்பப்போ ரெக்கன்சைல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. பர்பெச்சுவலாக நம்ம சாஃப்ட்வேரே ஃபுல்லாக நம்பிட்டு இருப்போம். பட் ஃபிசிக்கலாக பார்த்தா அது வந்துட்டு எல்லாம் டபுளாக 2 போட்டிருப்பாங்க. புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வந்திருப்பான், அவன் அந்த பீப் சவுண்ட் 2 தடவை வந்தால் தான் அது வந்துருச்சு அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் 2 தடவை ஸ்கேன் பண்ணி உள்ளே போட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்காமல் ஃபிசிக்கலாக அப்பப்போ இருக்க இன்வென்ட்ரியை பர்பெச்சுவலாக இருக்க ரெக்கார்ட்ஸில் சாஃப்ட்வேருக்கும் ஃபிசிக்கலுக்கும் கரெக்டாக தான் இருக்கான்னு ரேண்டமாக ரெக்கன்சைல் பண்ணுங்கள். சும்மா சாம்பிளுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஃபிசிக்கல் கவுண்ட்டையும் ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் டோட்டல்ஸையும். ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் டோட்டல்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. இது வேறு, அங்கே ஒரே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு லைன் இருக்குது. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் என்ன? ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் டோட்டல்ஸ். ஐட்டம் ஏ 1000 இருக்குது, ஐட்டம் பி 500 இருக்குது. ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் டோட்டல் கம்பெனி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வில் ஆல்சோ ஷோ அன் இன்வென்ட்ரி பேலன்ஸ் இன் த ஜென்ரல் லெஜர். இன்வென்ட்ரி அக்கௌண்ட் இன் ஜென்ரல் லெஜர் 10 லட்சம் இருக்குது. திஸ் இஸ் இந்த புக் அக்கௌண்டிங் ஃபிகர். மீனிங் ஆஃப் அது பேர் என்ன? ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் டோட்டல்ஸ். total amount recorded in general ledger for a particular account. என்ன கண்ட்ரோல் ஜென்ரல் லெஜர் டோட்டல்ஸ்ன்னு இருந்தால் எனக்கு டவுட்டே வந்திருக்காது. கண்ட்ரோல்னு சேர்ந்துருக்கவும் தான் டவுட் வருது. டோட்டல் பேலன்ஸ் தட் சர்வ்ஸ் அஸ் அ செக்கிங் ஃபிகர். ஓ, செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அது கண்ட்ரோல் டோட்டலா? ஓகே, சம்திங். சரி, ஜென்ரல் லெஜர் டோட்டல் தான் கைஸ், கண்ட்ரோல்லாம் இல்லை. ஓகேவா? ஃபிசிக்கல் கவுண்ட்டுக்கும் ஜென்ரலாக லெஜரில் இருக்க அமௌண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம கிளைண்ட்டோடது தான், ஆனால் தேர்ட் பார்ட்டிஸ் கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ட்டு இருக்கும், வேர் ஹவுசஸ்ட்டு இருக்கும், இல்லை போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு ஜாப் ஒர்க்காகவோ இல்லை நம்ம யாருக்கோ கொடுத்துருக்கோமோ கிடையாது. இதெல்லாமே நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்வென்ட்ரியை வாங்குகிறேன், ஒரு 100 கிலோ அரிசி வாங்குகிறேன் அப்படின்னா அது ஒரு லாரியில் வந்துட்டுருக்கும். கரெக்டாக? இது லாரியில் மன்னிச்சிங்க, பட் அது ஒரு லாரியில் வந்துட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்துட்டுருக்க டைமில் நம்ம இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கணும். இல்லை ஒரு வேர் ஹவுஸில் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், இல்லை போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு இருக்குது, கப்பலில் இருந்து இறக்கியிருக்காங்க, அந்த துறைமுகத்தில் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அனுப்புவாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இன்வென்ட்ரி கவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதெல்லாமே ரெக்கன்சைல் பண்ணிக்கணும். இங்கே 100 இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 20 இருக்குது, வேர் ஹவுஸில் 10 இருக்குது, போர்ட்டில் 5 இருக்குது.
ஸோ 15 35 135 இருக்குது அப்படின்னு கரெக்டாக புக்ஸில் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கன்சைல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை, எனக்கு தான் தேஜாவுவா கன்சைன்மெண்ட் பேசிஸில் வந்த பொருளெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணணும் அதர் இன்வென்ட்ரிஸே இல்லை. இது நம்ம ChatGPT கூட கேட்டோம். இருக்குது. ஓகே, அப்போனா இது எக்ஸிஸ்டன்ஸ்லேயும் வருது கம்ப்ளீட்னஸ்லேயும் வருது, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை கொடுத்து இது எக்ஸிஸ்டன்ஸாக கம்ப்ளீட்னஸான்னு கேட்டால் நம்ம வந்து எம்சிக்யூவில் எழுத கஷ்டப்படுவோமா? ஸோ இதை நம்ம ChatGPT கொண்டு போய் கேஸ் போடணுமா? அது என்ன சொல்லுவோம், இன்டென்ஷன் தான் மேட்ருங்கும். என்ன இன்டென்ஷனில் வந்து அவங்க செக்ரிகேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படிங்கும். ஸோ சரி, சும்மா ஃபன்னாக கேட்போம். ரொம்ப நேரம் டைம் இன்வெஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஆடிட்டர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. Goods received on consignment basis have been properly segregated from other items of inventory. If asked which assertion, best answer existence and completeness depends on audit objective. Existence, auditor checks that goods shown as entities inventory actually belong to the entity. ஓகே, நம்ம காமிச்சிருக்க கூட்ஸ் எல்லாமே நம்மளோட தான் அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணால் அது எக்ஸிஸ்டன்ஸ் தான். Auditor also needs to ensure that all consignment goods received are identified and separately recorded so that they are not accidentally treated as the entity's own inventory. ஸோ இது வந்து கம்ப்ளீட்னஸ் அப்படின்றாங்க. பட் for an ICA MCQ exam, if they give this exact statement and ask for one assertion, don't automatically write both. The key question is, what is the auditor trying to establish? If the purpose of goods belonging to others are not included in inventory, இது வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸா? ஓகே, ஆமாம்ல, கரெக்ட் இல்லை. யாருக்கு சொந்தங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் எல்லாம் வரணும். நம்ம என்ன இங்கே எக்ஸிஸ்டன்ஸாக கம்ப்ளீட்னஸ்ஸான்னு சண்டை போட்டுட்ருக்கோம். ஓகே, என்னமோப்பா, கேட்காமலே இருந்திருக்கலாம். மனம் அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இப்போ நான் அதை கேட்டால் என்ன எழுதுவேன், புதுசாக ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்து விட்டுருச்சு. பரவாயில்ல, அந்த டைமில் நமக்கு வந்து அது வந்து ஆடிட்டர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற பேசிஸில் யோசித்து என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிக்கலாம் எம்சிக்யூவில் கேட்டால். வேறு வழி இல்லை. இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் கிட்ட விட்டுறலாம். இந்த என்டிட்டி ஹேஸ் இப்போ வந்து ஓனர்ஷிப் அண்ட் ரைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு தடவை இதுலேயும் அது வந்துச்சுன்னு வைங்களேன், வரலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஓகே, ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ், சாரி, ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஆப்ளிகேஷன் வரப்போகுது? ஓகே, ரைட்ஸ் நம்மள்ட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல இன்வென்ட்ரிஸ்லாம், அதுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்கும். பர்ச்சேஸ் ரெக்விசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசீவிங் ரிப்போர்ட்டு, வெண்டாரோட இன்வாய்ஸு, கேன்சல்டு செக் ஆர் பேமெண்ட் ஃபைல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள், வவுச் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது கன்சைன்டு கூட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. கன்சைன்டு கூட்ஸ் நம்ம தேடினது இதுதான். கன்சைன்மெண்ட்டில் இருக்கிறத தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டாங்களான்னு அங்கே பார்க்கணும். இங்கே வந்துட்டு இதை எவாலுவேட் பண்ணணுங்கிறாங்க. சரி, ஓகே.
கிளைண்ட் கரஸ்பாண்டன்ஸ், சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள் ரெக்கார்ட்ஸ், பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ணுங்கன்றாங்க. கொலாட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் உண்மையாலுமே இருக்கா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை தடவை இது வந்து கன்சைன்மெண்ட்டை வந்துட்டு அங்கே வந்து அந்த பொருளை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க, எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு அந்த பேப்பரை பார்க்க சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்போம்ல அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, மெட்டீரியல் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது கமிட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு சப்ளையர் நமக்கு இருக்காரு அப்படின்னா இன்னும் 1 or 2 இயர்ஸ் ஏதாவது ஒரு இது மென்ஷன் பண்ணி இன்னும் 1 இயருக்கு உங்ககிட்ட தான் நான் ரா மெட்டீரியல் வாங்குவேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எனக்கு பிடிச்சா வாங்குவேன், இல்லைனா வேறு கடைக்கு போயிடுவேன்னா அவங்க வந்துட்டு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் போட்டு நமக்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் அவங்க சேல் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறது நேச்சுரல், அதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் இது எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ரைட்ஸை பற்றி தானே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கும் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இது ஃப்யூச்சரிஸ்டிக்கால இருக்குது. கேட்போம். இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்ப சின்ன டவுட் மாதிரி இருக்கும், சில்லியாக இருக்கும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மேபி ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். How does this audit procedure helps in rights assertion? Because rights assertion is about whether the entity has the legal rights or obligations associated with the item. Correct. Review material purchase commitment agreements. How does this test rights and obligation? Suppose a company has entered into a purchase commitment with a supplier. Company வந்துட்டு 50 லட்சம் ஒருத்தான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆடிட்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த கமிட்மெண்ட்டை. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே கமிட் பண்ணியிருக்காங்களா, ஆப்ளிகேஷன் இருக்கா காசு கொடுக்கறதுக்கு, அதாவது அதோட ரைட்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்கா, இதில் வேறு ஏதாவது அந்த ரைட்ஸை பற்றினா. ஓகே 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கமிட்மெண்ட்டில். அதாவது இப்போ சொல்கிறேன் இருங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. நைஸ் ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நான் வந்து 50 lakhsக்கு கூட்ஸ் தரேன், எனக்கு வந்து 30ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கூட்ஸ் எல்லாம் உங்களோடது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது உங்களோடதே இல்லை, அதை நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு நான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ நமக்கு இது வந்து ரைட்ஸா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு வரும்ல. ஸோ மேபி அதுக்காக தான் இது சொல்லியிருப்பாங்க போல். இப்போ நம்ம பே பண்ணிட்டு இருந்தால் தான் இது நமக்கு ரைட்ஸே இருக்கும். இல்லை அது வந்து கண்டின்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்துட்டு யூசர்ஸோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இவன் பே பண்ணலன்னா இந்த பொருள்லாம் இவனோடதே இல்லைங்க அப்படின்றத நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்கு இந்த பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாதியிலே வந்துட்டோம், இருங்க மிச்சத்தை பார்த்துட்டு வந்துடலாம். வேறு ஏதாவது இருக்க மாதிரி தெரியுதா? ஓகே, நத்திங் மச். Invoices for evidence of ownership. The invoices shall be in the name of the client. கரெக்டு. இன்வாய்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம பேர், நம்ம கிளைண்ட் பேர் தான் போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் யார் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். சிக்னிஃபிகண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகே, இது நம்மளோடது தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வாங்கணும் மாட்டுக்கு. ஓகே, ஓகே. இந்த கடைசி பாயிண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு தேர்ட் பார்ட்டி யாராவது நம்மளோட இன்வென்ட்ரிஸை வச்சுருக்காங்க, இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கணுமா தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து. ஓகேவா, அவங்களோட பிஸ்னஸ் லெட்டர் ஹெட்டை எடுத்து இந்த மாதிரி ஸோ அமௌண்ட்டுக்கான இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் உள்ள இன்வென்ட்ரிஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அது ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஆடிட் பண்ணுற கிளைண்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமானது, இதை வந்து நான் அவங்களோட பெனிஃபிட்காக தான் வச்சுருக்கேன், அவங்க கொடுத்து தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எழுதி சைன் போட்டு, ஆத்தரைஸ்டு பர்சனல் சைன் போட்டு ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதில் வந்துட்டு இதை நான் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கம்பெனி ஏ, இது கம்பெனி பி, என்னோடய இன்வென்ட்ரி அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது 2 விதமாக இருக்கலாம்.
ஒன்று நீ வச்சிரு, இல்லை நீ எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி என்னோட பெனிஃபிட்டுக்கு நான் கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனிக்கிட்டேருந்து நான் கடன் வாங்கியிருப்பேன். என் கடன் கொடுக்குற வரைக்கும் உன் இன்வென்ட்ரி என்கிட்ட தான் இருக்கும். நீ கடனை கொடுத்துட்டு இன்வென்ட்ரியை வாங்கிக்கோ அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம பெனிஃபிட்காக இல்லை. ஸோ அதுவும் இது ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அந்த மாதிரி டைமில் அவன் வந்துட்டு அந்த இன்வென்ட்ரியை வந்து நீ எனக்கு காசு திருப்பி கொடுக்கலையா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது மேட்டர்ஸ் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக. ஸோ நம்ம பெனிஃபிட்காக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்றது சூப்பரான ஒரு கான்செப்ட். எதுக்காக அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்வென்ட்ரிஸ் ஹேவ் பீன் இப்போ வேல்யூவேஷன் வந்துட்டாங்க. ஓகேவா. depending on how the business operates. ஓகே, FIFO, LIFO, வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு அக்கௌண்டிங் பாலிசிஸ் தான். அந்தந்த கம்பெனிக்கு எது அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு தோணுதோ அதை அவங்கவுங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களோட ரைட்ஸ் தான். பட் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ரீசனபிளாக இருக்கா, அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகிற விதத்துக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியாக வாங்கின பொருளை தான் இப்போ வந்துட்டு இந்த ஆர்டரில் வாங்கிட்டே வராங்க பொருளை. இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு கஸ்டமர் வந்து கேட்டால் இதை தான் எடுத்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான் அவங்க யூஸ் பண்ணணும், லிஃபோ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஆனால் அவங்க ஃபிஃபோ யூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இதை வந்து இங்கே விற்ற மாதிரி கணக்கில் காட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க லாஸ்ட்டாக வந்ததை தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து ரீசனபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ரீசனபிளாக கரெக்டாக இருக்கா, அங்கே நடக்கிறதுக்கும் இவங்க யூஸ் பண்ணுற அக்கௌண்டிங் பாலிசிக்கும் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸ், கன்சியூமபிள்ஸ்லாம் இருந்தால் அதுக்கு என்ன செக் பண்ணணுன்னு இருக்குது. இதே தனியாக ஒரு கொஷனாக கூட கேட்கலாம். இன்வென்ட்ரியில் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸாக ஆடிட்டர் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 4 மார்க் கொஷினாக அழகாக வர வாய்ப்பு இருக்குது. எந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரா மெட்டீரியலில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஸ்ட் இருக்கும். கேரேஜ் இன்வேர்டு, நான் ரீஃபண்டபிள் டியூட்டிஸு, இதெல்லாம் அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்களா ஒழுங்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எது எதை ஒமிட் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். சூப்பர். இது வந்துட்டு காஸ்டிங் ரெஃபரன்ஸ் வருது. ஓகேவா. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் காஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பேசிஸில் அது இருக்குது, ஆக்சுவல் காஸ்ட்டோட அவங்க எப்படி அதை கம்பேர் பண்ணுறாங்க, எப்படி வேரியன்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க ஆர் ட்ரீட் பண்ணுறாங்க அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுன்றாங்க. ஜஸ்ட் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி. ஓகே, நம்ம வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸையும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸையும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டு இது ரெக்கன்சைல் பண்ணிக்கணும், ஒன்றா தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க மந்த்ஸில் இதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நைஸ். இப்போ நம்ம வந்து என்னது இது, ஐயோ, கவுண்டிங், ஃபிசிக்கல் கவுண்டிங், இன்வென்ட்ரியை ஃபிசிக்கலாக கவுண்ட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக ஒரு சில இதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதெல்லாம் அப்சல்யூட், இதை கவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதோடு விட்டுறாமல் அதை ஃபாலோ அப் பண்ணணுன்றாங்க. அந்த அப்சல்யூட்டான இன்வென்ட்ரிஸை அவங்க 0ன்னு போட்டு முடிக்கிறாங்களா, இல்லை பொதுவாக 1000 ரூபா போடுவோம், இது வீணாக போனதுனால 300 ரூபாய்க்கு விற்போம், அந்த மாதிரி எப்படி அதை வேல்யூ பண்ணுறாங்க, இந்த வேல்யூவேஷன் அசர்ஷனில் அது வருது. ஓகேவா. அந்த அப்சல்யூட் இன்வென்ட்ரிஸை அவங்க எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்றதை ஃபாலோ அப் பண்ணி பாருங்கள். அது ரியலிஸ்டிக்காக இருக்கா, உண்மையாலுமே அது 300 ரூபாய்க்கு போகுமா, 1000 ரூபா பொருள் உடஞ்சிருக்கு 300 ரூபா அப்படின்னா சரி உண்மையாலுமே இந்த 300 ரூபாய்க்காவது போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஓ, இது வந்துட்டு எது எதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ்க்கும் கன்சியூமபிள்ஸ்க்கும். அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸை எப்படி எப்படி செக் பண்ணலான்றாங்க வேல்யூவேஷன் சம்மந்தமானா. இது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்டிங் ரிலேட்டடாக வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொம்மை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாத்து இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க,
அடுத்த ஸ்டேஜில் அதில் பஞ்சை ஆட் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜில் கண் ஆட் பண்ணுவாங்க, அடுத்து மூக்கு ஆட் பண்ணுவாங்க, அடுத்து இங்கே ஒரு டிசைன் போடுவாங்க, அப்புறம் ஃபைனலாக அதை பேக் பண்ணி பொம்மை அப்படின்னு சொல்லி வெளியே விட்ருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்துட்டு என்ன வேல்யூ அதில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும் அப்படின்றாங்க. எஸ்டிமேட்டடாக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பேசிஸில் அந்த எஸ்டிமேட்டை வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அசர்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. எந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க. ஓவர் ஹெட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுதா, எந்த பேசிஸில் வந்துட்டு அவங்கள அந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா இருக்கும் இல்லையா, அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெட்டீரியல் காஸ்ட்டில் வந்துட்டு அப்நார்மல் வேஸ்டேஜ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க வந்துட்டு கரெக்டாக அப்நார்மல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணுன்றாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ரா மெட்டீரியல் அண்ட் கன்சியூமபிள் பார்த்துட்டோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் குட்ஸ் ஃபார் ரீசேல், ஓகேவா, அதுக்கு என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்றத குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். எந்த காஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்கொயர் பண்ணணும். அப்புறம் இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்கொயர் பண்ணணும், ஓகேவா. அப்புறம் இன்னொன்று என்ஷூர் பண்ணணும், என்ன அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, நார்மல் காஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா ஓவர் ஹெட்ஸை அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன் படி ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும், ஓகேவா. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட்டை விட கம்மியான வேல்யூ தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூவில் தான் அதை வந்து வேல்யூ பண்ணணும். அப்படி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதி இல்லைனா பார்ட்லி ஒர்க் பண்ண இன்வென்ட்ரிஸோ இல்லை அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸோ ரா மெட்டீரியல்ஸாகவே இருக்குது, இன்னும் யூஸே பண்ணலை, இன்னும் ப்ரொடியூஸே பண்ணலையோ, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிடணும், ரைட் ஆஃப் பண்ணிடணும், ஓகேவா. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண இன்வென்ட்ரியவே காஸ்ட்டுக்கு விற்க முடியாமல் நீங்கள் வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூக்கு விற்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கின ரா மெட்டீரியல்லாம் எடுத்து மறுபடியும் நான் அதை இன்வென்ட்ரியாக செஞ்சு நெட் ரியலைசபிள் வேல்யூ விற்கிறேன், காஸ்ட்டை விட கம்மியான ஒரு இதுக்கு விற்கிறேன்ற மாதிரி பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த வேல்யூவை, அந்த ரா மெட்டீரியலோட வேல்யூவை வந்து நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அது ஏதாவது விற்றீங்கன்னா அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதானே கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த டாபிக் புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்சலீட்டாக இருக்க பொருளோ இல்லை டேமேஜாக இருக்க பொருளோ இல்லை விற்காமல் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பொருளோ அதோட பாசிபிள் ரியலைசபிள் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஓகேவா. இதோட வேல்யூவேஷனை நம்ம வந்துட்டு எக்ஸமைன் பண்ணுன்றாங்க. எதோட வேல்யூவேஷனை, அப்சல்யூட் அண்ட் டேமேஜ் இன்வென்ட்ரியோட வேல்யூவேஷனை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்கன்றாங்க. கிளைண்ட்டுக்கிட்ட வந்துட்டு இன்வென்ட்ரி ஏஜிங் ஸ்ப்ளிட்டு கேளுங்க அப்படின்றாங்க. அதை வச்சு செக் பண்ண சொல்கிறாங்க. என்ன செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் கவுண்டிங் அப்சர்வ் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று வந்துட்டு டேமேஜ்டுன்னோ ஒன்று அப்சலீட்னோ சொல்லியிருப்பாங்க கரெக்டாக, அது வந்து அங்கே இருக்கா உண்மையாலுமே அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்றாங்க. அதை ஃபாலோ அப் பண்ணுங்கன்றாங்க. ரெக்கார்டட் காஸ்ட்டையும் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதாவது இப்போ ரெக்கார்டட் காஸ்ட் வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னால் மறுபடியும் அதை நான் புதுசு வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றது 10 ரூபா இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டாக அந்த பொருளை வாங்கினா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்.
இப்போ வெண்டாரோட ப்ரைஸ் லிஸ்ட்டை செக் பண்ணோன்னா இப்போ கரண்ட்டாக அது எவ்வளோக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ ரெக்கார்டட் காஸ்ட் அதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத எக்ஸாமைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்துட்டு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்சலீட் இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இதில் ரிவீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியான ஒரு ரேஷியோ இருந்தது அப்படின்னா அப்சலீட் இன்வென்ட்ரி அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. மேனுஃபேக்சரிங் என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் திங்கை நம்ம வந்து ஆடிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் ஓவர் ஹெட் அலோகேஷன் இருக்கும் இல்லையா, அதில் மெட்டீரியலுக்கு எதெல்லாம் அலோகேட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு உள்ளே போயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டாக இதெல்லாம் காஸ்டிங்கில் காஸ்ட் ஷீட்டில் வந்து நம்ம பார்ப்போம். மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே வரும், ப்ரைம் காஸ்ட் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதை படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இன்வென்ட்ரிஸை வேல்யூ பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல இந்த ஹெட்டிங் என்னது, அப்சலீட்டு டேமேஜ். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல இதை செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பிரின்சிபல் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக அதை அப்ளை பண்ணுறாங்களா, லோயர் ஆஃப் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதை அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்க்ளோஷர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆமாம், ஆஸ் யூஷுவல் ஸ்கெடியூல் 3 பார்ட் 1ல் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இன்வென்ட்ரிஸை கிளாஸிஃபை பண்ணணும். என்னென்னவா, ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்டாக் இன் ட்ரேட்ஸு, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸு, லூஸ் டூல்ஸு, அதர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட நேச்சர் மென்ஷன் பண்ணி பண்ணணும். கூட்ஸ் இன் டிரான்சிட் ஏதாவது இருந்தால் அதை வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க, சேர்த்து பண்ணாதீங்கன்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா 1 lakh இல்லை 10 lakh நார்மல். கூட்ஸ் இன் டிரான்சிட் அதில் வந்துட்டு ஒரு 2 lakhs. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் தனித்தனியாக பிரித்து காட்டுங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 10 lakh, 2 lakh, 5 lakh, 2 lakh, இங்கே இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. மோட் ஆஃப் வேல்யூவேஷன் ஷால் பி ஸ்டேட்டட். எந்த மோட் ஆஃப் வேல்யூவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க டிஸ்க்ளோஷர்ஸில். ஓகேவா? அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் பிபிலாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.